முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, உன் வாழ்க்கையில் நடக்க போகிற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான் இன்று இரவு உன் கனவுல வரப்போகிறேன். ஆம் என் செல்வமே, எத்தனையோ முறை எத்தனையோ பேர் ரூபத்தில் வந்து நான் சூட்சமமாக உனக்கு பல விஷயங்களை சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கக்கூட அளவுக்கு புத்தி தெளிவு இல்லாமல் இன்னும் யதார்த்தமா அப்பாவியா வெள்ளந்தியாகவே நீ இருக்கிறாய். அதனாலேயே பல நல்ல வாய்ப்புகளையும் நல்ல விஷயங்களையும் கூட நீ தவற விட்டுட்ட. இனிமே அப்படி எந்த வாய்ப்புகளும் உன்னை விட்டு தவறி போகக்கூடாதுன்றதுக்காக தான் இன்று இரவே உன் கனவுல வந்து உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நடத்த போறேன். எப்போதும் நீ எதற்காகவும் கலங்கி நிற்கக்கூடாது. நீ எப்போதுமே சிரிச்ச முகமா இருக்கிறது தான் இந்த முருகனுக்கு பிடிச்ச விஷயம். உன் மனசு மகிழும்படியாக உனக்கான ஒரு நல்லதை வெகு விரைவாகவே உன் வாழ்க்கையில நடத்த போறேன். இத்தனை நாளா குழப்பத்தோடும் கவலையோடும் இருந்த உனக்கு இப்போது நல்லதை செய்ய போறேன் என் செல்வமே. நீ அவசரப்பட்டு தப்பா எந்த முடிவும் எடுத்துடாம பொறுமையாக இருந்தாலே உனக்கான நல்வழியை நான் காட்டுவேன். இப்போது உன் வாழ்க்கையில வந்திருக்கிறது எவ்வளவு பெரிய சோதனைன்னு இந்த அப்பன் முருகன் எனக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த சோதனைகளை கொடுத்தது நான் தான்னு உனக்கு தெரியாதல்லவா? உனக்கு துணையா இருந்து நல்லது செய்ய வேண்டிய நானு எதுக்காக உனக்கு சோதனைகளை கொடுக்குறேன்னு யோசிக்கிறாயா? சோதனைகளை அனுபவிக்கும் போது மட்டும்தான், மனிதனுக்கு அனுபவம் கிடைக்கும் போது மட்டும்தான் வாழ்க்கையை பற்றிய புரிதலும் தெளிவும் உண்டாகும். வாழ்க்கையை நீ நல்லா வாழணும்னா அதற்கு புரிதல் அவசியம் அல்லவா? எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு மனிதர்களையும் நீ புரிஞ்சு நடந்துக்கிறியோ அந்த அளவுக்கு உன்னால சிறப்பா ஜெயிக்க முடியும். அப்படி உன் வாழ்க்கையில நல்லது நடப்பதற்காகவே இதையெல்லாம் நான் செஞ்சேன். கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல விஷயம் நடக்க போகுது. அது என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுதுன்ற நல்ல செய்தியை தான் இன்றிரவு உன் கனவுல வந்து சொல்ல போறேன். கண்டிப்பா வாழ்க்கை மாறும் என் செல்வமே. நீ பட்ட வேதனைகளும் கவலைகளும் கஷ்டங்களும் இன்றோட முடிஞ்சு போய் நாளையிலிருந்து உன் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வரப்போகுது. உனக்கு சரியானதை இப்போது உன் கைகளில் ஒப்படைக்க நான் முடிவு எடுத்துட்டேன். உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேட்டினா கண்டிப்பா அதை உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன். மனசளவில் நிறைய விஷயங்களை போட்டு குழம்பிக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா குழப்பங்களையும் வருத்தங்களையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான வாழ்க்கையை ஆனந்தமாக மாற்றி தரப்போறேன். நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் உனக்கு சாதகமாக ஆக்கி காட்டுவேன் செல்வமே. உன் கூட இருக்கக்கூடிய எந்த உறவாக இருந்தாலும் சரி அல்லது எந்த நட்பாக இருந்தாலும் சரி, நீ அவங்க மேல அன்பு வைக்கலாம், பாசம் வைக்கலாம், நம்பலாம். ஆனா அதே அளவுக்கு அவர்களும் திரும்ப உன் மேல அன்பு வைக்கணும், நம்பணும்னு உன்னால கட்டாயப்படுத்த முடியாது என் செல்வமே. யார் உன்னை நேசிச்சாலும் நேசி, யார் உன்னை விட்டு விலகினாலும் அவர்களை ஒருபோதும் யாசிக்காதே. போனா போகட்டும்னு அப்படியே விட்டுட்டு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. மனிதர்கள் செய்கிற சில விஷயங்களை நினைச்சு பார்த்து நீ கோபம் கொள்வதோ வருத்தம் அடைவதோ வேண்டாம். அடுத்தவங்க 1000 செய்யட்டும், அதுக்காக கோபப்பட்டு நீ உன் ஆனந்தத்தை எழுந்து விடக்கூடாது. உனக்கு எல்லாமுமாய் உன் அப்பன் முருகன் நான் இருந்து உன் மன பாரத்தை போக்கி உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரணும்னா அதுக்கு நீ மிகப்பெரிய அளவுல பொறுமையை கடைபிடிக்கணும். எந்த அளவுக்கு நீ பொறுமையா இருக்கியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில உன்னால ஜெயிச்சு சாதிக்க முடியும் என் செல்வமே. உன் குணம் தெரியாதவங்களும் உன்னை புரிஞ்சுக்காதவங்களும் தான் சீக்கிரமா உன்னை விட்டு பிரிஞ்சு போவாங்க. ஆனா உன்னை முழுவதுமாக புரிஞ்சு வச்சிருக்கிற உன் அப்பன் முருகன் ஒருபோதும் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். நீ மட்டும் பொறுமையா இருந்தீனா கண்டிப்பா உனக்கான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்கும். கூடிய சீக்கிரம் நீ மகிழ்ச்சி பாதையில செல்ல போற. உன் கர்மாக்களும் கஷ்டங்களும் இடையூறுகளும் பிரச்சனைகளும் தடைகளும் முடிஞ்சு போய் உனக்கான நல்லது நடக்க போகுது. மனசை போட்டு குழப்பிக்காம செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் சரியா செய். இப்போதைக்கு சோம்பலா சோர்ந்து போயிருக்கிற உன்னை உற்சாகமாக வாழ வைக்க நான் வந்துட்டேன் என் செல்வமே. உனக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றி காட்டுவேன். உன் கடமைகளை மட்டும் நீ சரியா செஞ்சினா போதும். கண்டிப்பா உன் வாழ்க்கையில முன்னேற்றம் வந்துடும். இனி எல்லாமே தானாக சிறப்பாக நடக்கும்படி நீ எதிர்பார்த்து கேட்ட அத்தனை விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். என் நிலைமை எப்போது மாறும்னு
ஏக்கத்தோடு காத்திருக்கும் உனக்காகவே உன் நிலைமையை நீ நினைச்சதை விட சிறப்பாக மாத்தி கொடுப்பேன். அப்பா முருகா, நான் எப்போதான் உன்னை வந்து திருச்செந்தூர்ல பாக்குறதுன்னு நீ ஏங்கி காத்திருப்பது எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் இந்த திருச்செந்தூர் முருகனின் தரிசனம் உனக்கு கிடைக்கும் என் செல்வமே. நீ என்னை நோக்கி திருச்செந்தூர் வரும்போது உனக்கான வரங்களை அள்ளி அள்ளி தருவேன். அது மட்டுமல்ல, என்னுடைய கடல் அலைகளும் உன்னை வரவேற்க தயாராக திருச்செந்தூர்ல காத்துக்கிட்டு இருக்கு. நீ தேடுனதை விட இப்போ நான் உனக்கு சிறப்பான வாழ்க்கையை தான் அமைச்சு தரப்போறேன். அதை பத்தின ஒரு நல்ல செய்தியை தான் இந்த இரவு உன் கனவில் வந்து சொல்லி உன் கனவையும் நனவாக்கி காட்டுவேன் என் செல்வமே. நீ எப்போதும் நிரந்தரமா நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதற்கான வேலைகளை மட்டுமே செய்ய. அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறை சொல்வதோ அடுத்தவர்களை குற்றம் சாட்டுவதோ வேண்டாம் என் செல்வமே. நீ நல்லது செஞ்சாலும் கெட்ட செஞ்சாலும் பாவம் செஞ்சாலும் புண்ணியம் செஞ்சாலும் மதிப்பு கொடுத்தாலும் மரியாதை கொடுத்தாலும் எல்லாமே சிறப்பா பல மடங்கா உன்னை தேடி வரும்னு சொன்னேன் அல்லவா? அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போது உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. உனக்கு எதை கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும்னு எல்லாமே இந்த அப்பன் முருகனுக்கு நல்லா தெரியும். உனக்கு கிடைக்காம போன உன்னை நினைச்சு வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. நீ யாரிடம் வேண்டுமானாலும் உன் கவலைகளையும் கண்ணீரையும் பகிர்ந்து கொள்ளலாம். ஆனா அதை போக்குறதுக்கும் உன் கவலைக்கும் கண்ணீருக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கும் என்னால மட்டும்தான் முடியும். உன் மன அழுத்தத்தையும் பாரத்தையும் வருத்தங்களையும் இந்த அப்பன் முருகன் நான் தீர்த்து வைப்பேன். என்னை நம்புனினா எல்லாத்தையுமே நான் சரி செய்வேன் என் செல்வமே. வாழ்க்கையில சிக்கல்களும் பிரச்சனைகளும் எல்லாருக்கும் வரதான் செய்யும். உனக்கு சிக்கல் வரும்போதும் பிரச்சனை வரும்போதும் நேர்மையாக இரு. காசு பணம் செல்வம் வரும்போது ரொம்ப எளிமையாக இரு. அதிகாரத்துல இருக்கும் போதும் பதவியில இருக்கும் போதும் பணிவாக பேச கத்துக்கோ. கோபத்தில் இருந்தாலும் கூட வாயை மூடி அமைதியாக பேசாமல் இருந்துவிடு என் செல்லமே. நீ கடந்து வந்த பாதையையும் உன் கஷ்டமான வாழ்க்கையையும் நான் அறிவேன். அது எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் விதமாகத்தான் இன்று இரவோடு இரவாகவே உன் கர்ம வினைகளை தீர்க்க போறேன். எவ்வளவோ கஷ்டம் வந்த போதும் நீ என்னதான் நம்பிக்கிட்டு இருந்த? முருகா முருகா நீ என் பேரை தான் சொன்ன. உன்னால முடிஞ்ச எல்லா நல்ல காரியங்களையும் உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நீ செஞ்சிருக்க. அப்படி இருக்கும்போது உனக்காக உன்னை நீ ஆசைப்பட்டு கேட்கும்போது நான் எப்படி அதை செய்யாமல் விட்டு விடுவேன்? இதோ உன் மன சஞ்சலத்தையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உன் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை வரவழைக்க போகிறேன். எப்போதும் எதையுமே என்னால செய்ய முடியாதுன்னு மட்டும் சொல்லாதே. நீ நம்பிக்கையோடு முயற்சி செஞ்சினா கண்டிப்பா உனக்கான காரியங்கள் அனைத்தையும் இந்த அப்பன் முருகன் வெற்றி பெற செய்வேன். இதுவரைக்கும் எத்தனையோ கஷ்டங்களை பார்த்த உனக்கு இப்போதைய கஷ்டம் ஒன்றும் புதுசு இல்லை. இதையும் கண்டிப்பாக நீ கடந்து வருவதற்கு உன் அப்பன் முருகன் உனக்கு துணையா இருந்து வழிகாட்டுவேன். நீ நினைச்ச விஷயம் நடக்கலையோ கிடைக்கலையோ நீ சோர்ந்து போகக்கூடாது. எல்லாமே ஒரு காரணத்தோட நடக்குதுன்றது புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா இருக்கணும். கூடிய விரைவில் நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக நானே வாழ வச்சு காட்டுவேன். நீ என்னிடம் வைத்த எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உனக்கான விருப்பம் எல்லாம் உன் வாழ்வில் அரங்கேறும்படி நான் செய்ய போறேன். நீ ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு என் செல்வமே. நீ எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கலாம். ஆனா நீ செய்த உதவியை மறந்து நன்றி கெட்ட மனிதர்களாக உன்னை அவமதிக்கும் இடத்திலோ உன்னிடம் சண்டை போடும் இடத்திலோ அவர்களிடமிருந்து நீ விலகி நிற்க பழகு. அவங்க எதிர்த்து பேசுறாங்க, சண்டை போடுறாங்க, கத்துறாங்கன்றதுக்காக நீ யாரிடமும் அடிபணிஞ்சு போகணுன்ற அவசியம் இல்லை. உன் மதிப்பையும் மரியாதையும் எந்த இடத்திலும் யார் முன்பாகவும் நீ இழந்து விடக்கூடாது. நானும் அதை விட்டுட மாட்டேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில உனக்குன்னு ஒரு குறிக்கோளையும் லட்சியத்தையும் வச்சுக்கிட்டு அதை அடைகிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்க உன்னை ஒருபோதும் தோற்று போக விட மாட்டேன். நீ ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தும் உன் வாழ்வில் கிடைச்சு நீ சந்தோஷமா வாழும்படி நான் செய்ய போறேன். உன் மன கலக்கத்தையும் வருத்தத்தையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு தர நான் தயாராயிட்டேன். நீ எப்போதும் அன்பானவர்களுக்காக இறங்கி போறதுல தப்பே இல்லை. ஆனா அதே நேரத்துல
உன் அன்பை புரியாதவர்களிடம் நீ விலகி நிற்கவும் தயாராக இருக்கணும் என் செல்வமே. எப்பவுமே வாழ்க்கையில கவலைகள் இருக்குன்றதுக்காக கவலைகளை நினைச்சு கலங்கிக்கிட்டே இருந்தீனா நீ என்னை விட்டு வெகு தூரமாக போய்விடுவாய். கவலைகளும் பிரச்சனைகளும் இருக்கதான் செய்யும். அதையெல்லாம் என் அப்பன் முருகன் பார்த்துக்குவார்னு என் மேல நீ நம்பிக்கையோட இருந்தினா உன் சார்பில் அதை உனக்காக நான் சரி செஞ்சிருவேன். உனக்காக நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு இந்த உலகத்துல இல்லாத விஷயமே கிடையாது என் செல்வமே. கண்டிப்பா உனக்கு ஒன்று வேணும், உனக்கு ஒன்று தேவைன்னு நீ கேட்டினா உனக்காக அதை ஓடி வந்து நான் செஞ்சு தருவேன். எப்போதும் சொந்த காலிலே நெல்லு. ரொம்ப தேவையா இருந்தா வேற வழியே இல்லைன்னா மட்டும் அடுத்தவங்கிட்ட சின்ன உதவியை கேட்டுப்பாரு. நீ உதவி கேட்டு யாரும் செய்யாமல் முடியாது சொன்னாலோ மறுத்தாலோ அதுக்காக வருத்தப்படவோ கோவப்படவோ வேணாம். அவங்க உதவி இல்லாம அவங்க கண்ணு முன்னாலேயே உன்னால வாழ்ந்து ஜெயிக்க முடியுன்றத நீ அவர்களுக்கு நிரூபிச்சு காட்டு என் செல்வமே. உன் வாழ்க்கையில நேசத்தையும் பாசத்தையும் அனுபவத்தையும் பெற்ற என் செல்ல பிள்ளையாகிய உன்னை ஆசீர்வதித்து உனக்கான நல்லதை எல்லாம் நடத்தி தரப்போறேன். உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா வசதியா இருக்கும்போது நான் மட்டும் இப்படி கஷ்டப்படுறேன்ற உன்னுடைய எண்ணம் எனக்கு புரிகிறது. உண்மை என்னன்னா இப்போது நீ பார்க்கும்போது வசதியா வாழ்றவங்களும் சந்தோஷமா இருக்கிறதை போல தெரியவங்களும் உண்மையிலேயே அந்த அளவுக்கு செல்வ செழிப்போடும் சீரோடும் இல்லை என் செல்வமே. கூடிய சீக்கிரம் உனக்கான காலம் வரும்போது அவர்களை விட மிக சிறப்பாக சந்தோஷமாக வெற்றிகரமாக செல்வ செழிப்போடு நீ வாழ்க்கையை வாழதான் போற. அதற்கான காலம் மிக சீக்கிரம் உன்னை சேர்ந்து நம்பி வரும். நம்பிக்கை இழக்காம தைரியமாக நீ முன்னேறி போனினா உனக்காக உன் கூடவே நான் இருந்து உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுப்பேன். பண நெருக்கடியும் பிரச்சனையும் வரும்போதுதான் நம்ம வீணா அவ்வளோக்கா செலவழிச்சோமே, அப்பெல்லாம் விவரம் தெரியாம காசை வீணாக்கிட்டோமே, அப்பவே கையில கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருந்தா இப்போ 4 காசு நம்ம கையில இருக்குமேன்னு இப்போ வருத்தப்படக்கூடாது. காசு கையில இருக்கும் போதே உன்னை சுத்தி இருக்கவங்க உன் மேல அக்கறையோட சொல்லும் போதே நீ கவனமா இருந்திருக்கணும். இப்போ எல்லாத்தையும் கடந்து வந்த பிறகு அதை நினைச்சு அழுகிறதால எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை உணர்ந்து கொள். இனிமேலாவது கவனமா விழிப்புணர்வோட உனக்கானதை சேர்த்து வைக்க கத்துக்கோ. பணக்காரங்க எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கவும் மாட்டாங்க, ஏழைகள் எப்பவுமே அழுதுகிட்டே இருக்கவும் மாட்டாங்க. சந்தோஷங்கிறது நீ வாழும் விதத்துல தான் இருக்குதே தவிர சம்பாதிக்கிற பணத்துல இல்லை என் செல்வமே. எப்பவுமே உன் வாழ்க்கையில சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கணும்னா இந்த அப்பன் முருகன் என்னை நோக்கி ஓடிவா. கண்டிப்பாக உன் கஷ்டங்களிலிருந்து நான் உனக்கு விடிவு காலத்தை தருவேன். உனக்கான நல்ல விஷயங்களையும் நானே முன்னின்று நடத்தி கொடுப்பேன். உன் பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை மகிழ்வோடு வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. என்னையே நம்பும் உன்னை நான் நிச்சயமாக கைவிட மாட்டேன். உனக்கான நல்லது உன் வாழ்க்கையில நடக்கதான் போகுது. ஒரு கஷ்டமான நிலையை சந்திக்கும் போது உடனே மனசுடைஞ்சு போகக்கூடாது. பொறுமையோட அமைதியா என்ன செய்யலாம், இப்போ என்ன நடக்குதுன்னு யோசிச்சினா அது எல்லாமே உனக்கு தெளிவாக புரிய வரும். என்னுடைய அன்பு பிள்ளையான உன்னை காப்பாத்தி உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. நீ எதுக்காகவும் வருத்தப்படாதே. நான் உனக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்துருக்கேன் தானே. உன் எதிரில் உள்ளவங்க எப்படி நடந்துக்கிட்டாலும் என்ன பேசினாலும் கூட நீ அமைதி காத்து பொறுமையாக நின்னா கண்டிப்பா உன்னால அவர்களை மீண்டும் ஜெயிக்க முடியும். நீ ஆவேசப்படுவதாலேயோ கோபப்படுவதாலேயோ அவசரப்படுவதாலேயோ உன் வாழ்க்கையில எந்த நல்ல விஷயமும் நடக்க போறதில்ல. அது மட்டும் இல்லாம இந்த ஆவேசமும் கோபமும் எரிச்சலும் உன்னை அடுத்த நிலைக்கு போக விடாமல் தடுக்கக்கூடிய கெட்ட விஷயங்களும்ன்றதை புரிஞ்சுக்கோ. மனசை அமைதியா வச்சுக்கோ. உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். உன் மனசுக்கு நிம்மதியும் வாழ்க்கைக்கு சந்தோஷமும் உண்டாகும்படி நல்ல மாற்றங்களை நான் நடத்தி தரப்போறேன். கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போற. உன் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும். அடுத்து என்ன செய்யணுங்கிற தெளிவான சிந்தனைகளையும் உன் அப்பன் முருகன் உன் மனசுல உண்டாக்குவேன். எப்பவும் என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்க உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ என்னை நினைக்கும் போதெல்லாம் உன் கண்கள் கலங்கக்கூடாது. சந்தோஷமா வாழணுன்ற நம்பிக்கையோடு வாழ தயாராய்க்கோ என் செல்வமே.